பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் விசாரணைக்கு பாகிஸ்தான் ஒத்துழைக்க வேண்டும். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஊருக்குள் புகுந்த கரடிகள். ஒரு கரடி தாக்கியதில் காயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதி. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தள்ளி போகிறதா? வெயிலை பொறுத்து முடிவு என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. இப்போதைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அன்றைக்கு எப்படி அந்த வெயில் தன்மை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலுவலகம் நமக்கு என்ன சொல்லுது அதுக்கு தகுந்தப்ப அது முடிவெடுக்கப்படும். இருட்டுக்கடைக்கு 3வது உரிமை கோரும் நிறுவனரின் பேரன். குடும்பத்தை சேர்ந்த மற்ற இருவரும் சொத்துக்களை அபகரிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. மே தினத்தை ஒட்டி உழைப்பாளர் நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. தொழிலாளர்களுடன் திமுக அரசு என்றும் துணை நிற்கும் என உறுதி. தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1640 ரூபாய் விலை சரிவு. ஒரு சவரன் 70,700 விலை குறைந்தது. கடைகளில் பயன்படுத்தப்படக்கூடிய சிலிண்டர் விலை 15 ரூபாய் குறைப்பு. சென்னையில் 1906 ரூபாய்க்கு விற்பனை. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கல்லால் அடித்து பெண் கொலை. குற்றவாளிகளை தேடும் காவலர்கள். படப்பிடிப்பிற்காக மதுரைக்கு வரும் விஜயை காண்பதற்காக விமான நிலையத்தில் குவிந்த தொண்டர்கள். பயணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டதால் திருப்பி அனுப்பிய காவலர்கள். ரயில்வே வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்டுடன் முன்பதிவு பெட்டியில் பயணிக்க இன்று முதல் தடை. அபராதம் விதிக்க டிக்கெட் பரிசோதகர்களுக்கு அனுமதி அளித்தது ரயில்வே நிர்வாகம். மிகப்பெரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட நியோமேக்ஸ் நிறுவனத்தின் வழக்கின் விசாரணை அதிகாரி திடீர் மாற்றம். ஆவணங்களை திண்டுக்கல் பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பியிடம் ஒப்படைக்க உத்தரவு. கர்நாடகாவின் சித்ரதுர்காவில் தடுப்புச் சுவரில் கார் மோதி விபத்து. காவல் அதிகாரி உட்பட தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் தாமதமாக பந்து வீசியதாக பஞ்சாப் கிங்ஸ் அணி மீது புகார். நடப்பு சீசனில் முதல் முறையாக விதிகளை மீறியதால் ஸ்ரேயஸ் ஐயருக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம். ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜரின் அவதார உற்சவம். தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. கணவரை விவாகரத்து செய்துவிட்டதாக அறிவித்தார் முன்னாள் குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம். தொழிலதிபருடன் காதலில் இருப்பதாக பரவிய தகவல் தவறு என்றும் விளக்கம். ஐபிஎல்லில் மும்பையின் தொடர் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடுமா ராஜஸ்தான்? இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷியின் ஆட்டத்தை காண காத்திருக்கும் ரசிகர்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசு முன்வந்துள்ளதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது அரசியல் நோக்கம் கொண்டது என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த சாதிவாரி கணக்கீடு வாக்குகள் தான் இவர்கள் நோக்கமே தவிர இந்த மக்களுக்கு நன்மை செய்வது என்பது நோக்கமாக இருக்க முடியாது. இன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவை கொள்கை முடிவாக அறிவித்திருக்கிறார்கள். இது உள்ளபடியே வரவேற்கத்தக்க அறிவிப்பாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்கும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் மனதார அதை நான் வரவேற்கிறேன். மதிப்புக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சாதிவாரி கணக்கை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது வேண்டாம் என்று சொன்னவர் இன்றைய ராகுல் காந்தியினுடைய தந்தை மதிப்புக்குரிய ராஜீவ் காந்தி என்பதை நான் உங்கள் அனைவருக்கும் உங்கள் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதிலே அவர்களுக்கு நெருடல் இருந்தது, உடன்பாடு இல்லாமல் இருந்தது. அதனை தவிர்க்க பார்த்தார்கள், தள்ளி போட்டார்கள், அதற்கு விடை சொல்லாமல் கடந்து போனார்கள்.
ஆனால் இன்றைக்கு திடீரென யூ டர்ன் எடுத்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப் போகிறோம் என்ற உடன்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அனைத்து தரப்பிலும் அவர்களது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிறப்புமிக்க அறிவிப்பை பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எது எப்படி இருந்தாலும், இது அரசியலாக பார்த்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது ஒரு நிர்பந்தத்தின் எந்த அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் முழுமனதாக மத்திய அரசை நாம் பாராட்டலாம். தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து விண்ணை தொட்ட போதும் அட்சய திருதியையொட்டி தமிழ்நாட்டில் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்கத்தை வாங்கி குவித்தனர். அட்சய திருதியை தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இந்த நன்னாளில் தங்கம் வெள்ளி வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கை உள்ளதால் மக்கள் நகை கடைகளில் காலை முதலே குவிந்தனர். அட்சய திருதியையொட்டி நகை கடைகள் முன்கூட்டியே திறக்கப்பட்டு விற்பனை களை கட்டின. ஒரு சவரன் தங்கம் 71,840 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,980 ரூபாய்க்கும் வர்த்தகமான நிலையில் பெரும்பாலான கவுண்டர்களில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு விற்பனை நடைபெற்றது. சென்னை தியாகராய நகரில் உள்ள நகை கடைகளில் மக்கள் குடும்பமாக வந்து தங்களுக்கு விருப்பமான நகைகளை வாங்கிச் சென்றனர். வருஷம் ஏதாவது ஒன்று வாங்கிடுவோம். அது ஒரு ஐதீகமாவே ஃபாலோ பண்றோம். நான் ரொம்ப வருஷமா 20 இயர்ஸா வாங்கிட்டு இருக்கேன். ரேட் ஏறினாலும் கோல்டுக்கு அதே மதிப்பு தான். இப்ப நான் அன்னைக்கு வாங்கினதை விட இன்னைக்கு ரேட் எனக்கு ஜாஸ்தியா இருக்கு. கோவையிலும் அட்சய திருதியை ஒட்டி நகை கடைகளில் காலை முதலே வியாபாரம் சூடுபிடிக்க தொடங்கியது. நகை விலை ஏறுமுகத்தில் இருப்பதால் கடந்த அட்சய திருதியை விட தற்போது குறைவான அளவே தங்கம் வாங்கியதாக மக்கள் வருத்தம் தெரிவித்தனர். நான் ஒரு பவுன் எடுக்கலாம் அந்த மாதிரி இதில் வந்தேன். ஸோ ரேட்டு கூடுதலாக இருந்தனால இப்போ 1/2 பவுன் அந்த கம்மல் எடுத்துருக்கிறோம். தங்க ரேட்டை பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. எங்கள் மேரேஜெலாம் வரும்போது இன்னும் தங்க விலை கூடுமான்ற இதில் வந்து 1 கிராம் இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். சேலம், மதுரை, திருச்சி, நெல்லை உள்ளிட்ட நகரங்களில் உள்ள நகை கடைகளில் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. கடந்த ஆண்டு அட்சய திருதியை அன்று ஒரு சவரன் தங்கம் விலை 53,640 ரூபாய்க்கு விற்பனையானது. அதன் பிறகு தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து விண்ணை தொட்டுள்ள போதிலும் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் தங்கத்தின் தேவை குறையவில்லை என்று தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் தெரிவித்தார். இந்த வருடம் விற்பனை கடந்த ஆண்டை போலவே சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம் கடந்த ஆண்டை விட இன்னும் கூடுதலாக 20% இருக்குன்றது. காரணம் என்னன்னா 20% முன்பதிவுகள் கடந்த ஆண்டை விட அதிகமாக நடைபெற்ற போதிலும் விற்பனை கடந்த ஆண்டை போல் மட்டும்தான் இருந்தது. வரும் காலங்களில் தங்கத்துடைய விலை இன்னும் அதிகரிக்கும். சிறு நகை கடைகளிலும் தங்கம் விற்பனை அமோகமாக இருந்ததாகவும் தங்கத்தின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கை இதன் மூலம் நிரூபணமாகியுள்ளதாகவும் கூறிய ஜெயந்திலால் தங்கம் விலை தற்போதைக்கு குறைய வாய்ப்பில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார்.